ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 18/1/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு மனதின் சக்தி மற்றும் பயமற்ற நிலையின் சக்தி. மனதின் சக்தி மற்றும் பயமற்ற நிலையின் சக்தி. இன்று விருட்சபதி தன்னுடைய புதிய விருட்சத்தின் அஸ்திவாரமான குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க. விருட்சபதி தன்னுடைய விருட்சத்தின் அடிமரத்தை பார்த்துட்ருக்கிறாங்க. விருட்சபதியின் பாலனையில் வளர்ந்திருக்கும் சிரேஷ்டமான பலன் சொரூபமான அனைத்து குழந்தைகளையும் பார்த்துட்ருக்கிறாங்க. ஆதி தேவன் தனது ஆதி ரத்தனங்களை பார்த்துட்ருக்கிறாங்க. ஒவ்வொரு ரத்தனத்தினுடைய மகான் தன்மை, விசேஷத்தன்மை வெவ்வேறானது. ஆனால் அனைவரும் புதிய படைப்புக்கு நிமித்தமாக இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா தந்தையை அறிந்து கொள்வது, தந்தையின் காரியத்தில் சகயோகி ஆவதில் நிமித்தமாக ஆகியிருக்கீங்க. மற்றும் அநேகருக்கு முன்னால் உதாரணமாகியிருக்கீங்க. உலகத்தை பார்க்காமல் புது உலகத்தை படைக்கக்கூடியவரை பார்த்தீங்க. உலகத்துக்கு முன் உறுதியான நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் சான்றாக ஆகி காட்டுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆகினால் அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள். விசேஷ ஆத்மாக்களை விசேஷமான ரூபத்தில் குழுவாக பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. மற்றும் அத்தகைய குழந்தைகளின் மகிமையினுடைய பாடல் பாடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, தந்தையை அறிஞ்சிக்கிட்டீங்க. மேலும் தந்தை நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை விரும்பி இருக்கிறாங்க. ஏன்னா சத்தியமான உள்ளமுடையவர்களே திலாராமுக்கு விருப்பமானவங்க. உலகத்தின் புத்திசாலித்தனம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் தந்தைக்கு உலகிய புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் விருப்பமானவர்கள் கிடையாது. பாவனையான உள்ளமுடையவங்களே விருப்பமானவங்க. புத்தியோ தந்தை அவ்வளவு பெரியதாக கொடுத்திருக்கிறாங்க. அதன் மூலமா படைப்பாளரை அறிந்து கொள்வதனால படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை அறிஞ்சிடுறீங்க. ஆகினால பாப்தாதா உள்ளத்திலிருந்து விரும்புறாங்க. சத்தியமான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தினால நம்பரும் உருவாகுது. சேவையின் ஆதாரத்தினால இல்லை. சேவையில கூட சத்தியமான உள்ளத்தோடு சேவை செய்வீங்களா அல்லது வெறும் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்வீங்களான்னு பாபா கேட்குறாங்க. உள்ளத்தினுடைய சப்தம் உள்ளத்தினுடைய சப்தம் உள்ளம் வரை சென்றடையுது. புத்தியினுடைய சப்தம் புத்தி வரை சென்றடையுது. இன்று பாப்தாதா உள்ளம் உடையவர்களுடைய பட்டியலை பார்த்துட்டு இருந்தாங்க. புத்தி உடையவங்க பெயரை சம்பாதிக்கிறாங்க, உள்ளம் உடையவங்க ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க. புத்தி உடையவங்க பெயரை சம்பாதிக்கிறாங்க, உள்ளமுடையவங்க ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறாங்க. ஆகையினால 2 மாலைகள் உருவாகிட்டு இருக்குது. எனவே 2 மாலைகள் உருவாகுதுன்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா இன்று வதனத்துல அட்வான்ஸாக சென்றிருக்கும் ஆத்மாக்கள் எமர்ஜ் ஆகியிருந்தாங்க. அந்த விசேஷ ஆத்மாக்கள் உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க. முக்கியமா என்ன உரையாடல் நடக்கும்? நீங்கள் அனைவரும் கூட விசேஷ ஆத்மாக்களை எமர்ஜி செஞ்சிட்றீங்க இல்லையா? சமயம் மற்றும் சம்பூர்ண நிலை ஆகிய 2க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? எத்தனை நம்பர் தயாராகி இருக்குது? நம்பர் தயாராகிடுச்சா அல்லது இப்பொழுது தயாராக ஆகணுமா அப்படிங்கிற உரையாடல் வதனத்திலும் நடந்துட்டு இருந்தது. வரிசை கிரமமா அனைவரும் மேடைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. இப்போ நாங்களும் அட்வான்ஸ் காரியம் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய துணையானவங்க நம்மளுடைய காரியத்தில் விசேஷமாக என்ன சகயோகம் கொடுத்துட்ருக்குறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. அப்படின்னு அந்த அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்றவர்கள் கேட்டுட்ருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. அவங்களும் மாலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க? எங்கெங்கு யார் யார் புது உலகத்தின் ஆரம்ப காரியத்துக்காக பிறப்பெடுப்பாங்க, இது நிச்சயம் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. அவங்களுக்கும் கூட அவங்களுடைய காரியத்தில் சூட்சமமான சக்திசாலியான மனதுடைய விசேஷ சகயோகம் தேவைப்படுது.
யார் சக்திசாலியான ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ அவங்க சுயம் பாவனமாக இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்களுடைய இயற்கையினுடைய வாயுமண்டலம் தமோகுணமாக இருக்குது. அதிக தமோகுணத்துக்கு நடுவில் குறைவான சதோகுணமான ஆத்மாக்கள் தாமரை மலருக்கு சமமானவங்க. ஆகையினால இன்று நம்முடைய துணையானவர்களுக்கு இவ்வளவு பெரிய சேவை நினைவு இருக்குதா? அல்லது சென்டர்களிலேயே பிஸியாக ஆக்கிட்டாங்களா? அல்லது ஜோனில் பிஸியாக ஆயிட்டாங்களா? அப்படிங்கிற அந்த உரையாடல் செஞ்சுக்கிட்டே உங்களுடைய மிகவும் அன்பான சிரேஷ்ட ஆத்மாக்கள் புன்னகைத்து கொண்டே பேசிக்கொண்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய இயற்கையின் மாற்றத்திற்கான காரியம் தமோகுண சமஸ்காரம் உடைய இத்தனை ஆத்மாக்களின் விநாசம் ஏதோ ஒரு விதி மூலம் நடந்தேறும். ஆனால் திடீரென ஏற்படும் மரணம், அகால மரணம், மொத்தமான மரணம் ஏற்படும் பொழுது அந்த ஆத்மாக்களினுடைய அதிர்வலைகள் எவ்வளவு தமோகுணமானதாக இருக்கும். அதை பரிவர்த்தனை செய்வது மற்றும் தன்னையும் கூட அத்தகைய இரத்த வெள்ள வாயுமண்டலத்தின் வைப்ரேஷனில் இருந்து பாதுகாப்பது மற்றும் அந்த ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுப்பதாகிய இந்த விசாலமான காரியத்துக்காக தயாராகி கொண்டு இருக்கீங்களா என்னன்னு பாபா கேட்குறாங்க. அல்லது யாரோ வந்தாங்க, புரிய வச்சோம் மற்றும் சாப்பிட்டோம், இதிலேயே சமயம் செல்லவில்லை தானே? இதை பற்றி கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. இன்று பாப்தாதா அவங்களுடைய செய்தியை கூறிக்கொண்டு இருக்கிறாங்க. இத்தகைய எல்லையற்ற காரியத்தை செய்வதற்கு நிமித்தமானவங்க யாருன்னு பாபா கேட்குறாங்க. ஆதியில் நிமித்தமாகி இருக்கீங்க அப்படின்னா இறுதியிலும் கூட பரிவர்த்தனையின் எல்லையற்ற காரியத்தில் நிமித்தமாகணும். யார் முடிச்சு வச்சாங்களோ அவங்க அனைத்தையும் செய்தாங்கங்கிற பழமொழி கூட இருக்குது. கர்ப்ப மாளிகையும் தயார் செய்யணும். அப்பொழுதே புதிய படைப்பினுடைய யோக பலத்தினுடைய ஆரம்பம். யோக பலத்துக்காக மனதினுடைய சக்தி அவசியமானதாக இருக்குது. தன்னுடைய பாதுகாப்புக்காக கூட மனதின் சக்தியே சாதனமாகும். மனதின் சக்தி மூலமே தன்னுடைய இறுதி நேரத்தை அழகானதாக ஆக்குவதற்கு நிமித்தமாக முடியும். இல்லை அப்படின்னா சாகாரமான சகயோகம் தக்க சமயத்தில் சூழ்நிலையின் அனுசாரம் கிடைக்க முடியாமலும் போகலாம். அந்த சமயத்தில் மனதினுடைய சக்தி, அதாவது சிரேஷ்ட சங்கல்ப சக்தி ஒருவரோடு லைன் கிளியராக இல்லை அப்படின்னா, அதாவது தொடர்பு கிளியராக இல்லை அப்படின்னா தன்னுடைய பலவீனங்கள் பச்சாதாப ரூபத்தில் பூதங்கள் மாதிரி அனுபவம் ஆகும். ஏன்னா பலவீனங்கள் நினைவில் வர்றதுனால பயமானது பூதம் போல் அனுபவம் ஆகும். இப்போ எப்படியோ சமாளிச்சிடுறீங்க, ஆனால் இறுதியில் பயம் அனுபவம் ஆகும்னு பாபா சொல்கிறாங்க. ஆகையினால இப்பொழுதிலிருந்தே எல்லையற்ற சேவைக்காக, தன்னுடைய பாதுகாப்புக்காக மனதினுடைய சக்தி மற்றும் பயமற்ற நிலையினுடைய சக்தியை சேமிப்பு செய்யுங்க. அப்பொழுது இறுதி நேரம் அழகானதாகவும் ஆகி மற்றும் எல்லையற்ற காரியத்தில் சகயோகியாகவும் ஆகி எல்லையற்ற விஸ்வராஜ்யத்தின் அதிகாரியாக ஆவீங்க. இப்போ உங்களுடைய துணையானவர்கள் உங்களுடைய சகயோகத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. காரியம் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் பரிவர்த்தனைக்கு இருவருமே நிமித்தமானவங்க ஆவீங்க. அவங்க தங்களுடைய ரிசல்ட்டை கூறிக்கொண்டு இருந்தாங்க. அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்த சிலர் சுயம் சிரேஷ்ட ஆத்மாக்களை வரவேற்பதற்காக காத்திருந்தாங்க மற்றும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. சிலர் தயார் செய்வதில் ஈடுபட்டு இருக்காங்க. நட்பு மற்றும் நெருக்கமான சம்பந்தமே அவங்களுடைய சேவைக்கான சாதனம். இதன் மூலம் வெளிப்படையான ரூபத்தில் ஞானத்தின் உரையாடல் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஞானஸ்வரூப ஆத்மா என்ற சமஸ்காரம் இருக்கும் காரணத்தினால ஒருவருக்கொருவர் சிரேஷ்ட சமஸ்காரம், சிரேஷ்ட வைப்ரேஷன் மற்றும் சதா தூய்மையான மற்றும் மகிழ்ச்சியான முகம் ஒருவருக்கொருவர் தூண்டுதலை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்குது. வெவ்வேறு குடும்பத்தில் உள்ளனர், ஆனால் ஏதாவது சம்பந்தம் அல்லது நட்பின் ஆதாரத்தில் ஒருவருக்கொருவர் தொடர்புல வர்றதுனால ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கும் காரணத்தினால இவங்க என்னுடையவர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் என்ற அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. தன்னுடையவர் என்ற ஆதாரத்தினால ஒருவரை ஒருவர் அறிஞ்சிருக்கிறார். இப்போ சமயம் நெருக்கத்தில் வந்துட்டு இருக்குது. ஆகையினால அட்வான்ஸ் பார்ட்டினுடைய காரியம் தீவிர வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. இத்தகைய கொடுக்கல் வாங்கல் வதனத்தில் நடந்துட்டு இருக்குது. விசேஷமா ஜெகதாம்பா அனைத்து குழந்தைகளுக்காகவும் 2 இனிமையான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தார். வெற்றிக்கான ஆதாரம்
சதா பொறுமை சக்தி மற்றும் கரைக்கும் சக்தி. இந்த விசேஷ தன்மைகள் மூலம் வெற்றியானது சதா சகஜமானதாக மற்றும் சிரேஷ்டமானதாக அனுபவமாகும் அப்படிங்கிற 2 வார்த்தைகள்ல அனைவருக்கும் நினைவை ஏற்படுத்தினாங்க. பிறருடைய எதையும் கூறவா என்ன என்று இன்று சந்தித்து உரையாடும் தினமாக விசேஷமான சந்திப்புக்கான நாளாக இருந்ததுனால ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவத்தை வர்ணனை செய்து கொண்டிருந்தாங்க. நல்லது. வேறு யாருடையதை கேட்க விரும்புறீங்க? அதாவது விஸ்வகிஷோர் சகோதரருடைய உரையாடல் அப்போ அவர் எப்பொழுதும் குறைவாக பேசுவார், ஆனால் என்ன பேசுகிறாரோ சக்திசாலியாக பேசுவார். அவருடைய பேச்சிலும் கூட ஒரே வார்த்தையில் முழு அனுபவமும் இருந்தது. அதாவது எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிக்கான ஆதாரம் உறுதியான நம்பிக்கை மற்றும் முழுமையான போதை என்று சொன்னார். ஒருவேளை நம்பிக்கை உறுதியாக இருக்குது அப்படின்னா பிறருக்கும் கூட தானாகவே போதை அனுபவமாகும். ஆகையினால நம்பிக்கை மற்றும் போதை வெற்றிக்கான ஆதாரமாக இருந்தது. இது அவருடைய அனுபவம். இப்படி சாகார தந்தைக்கு நான் வருங்காலத்தின் விஸ்வ மகாராஜானாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை மற்றும் போதை சதா இருந்ததோ, அதே மாதிரி விஸ்வகிஷோர் சகோதரருக்கும் கூட நான் முதல் விஸ்வ மகாராஜனுடைய முதல் இளவரசன் அப்படிங்கிற அந்த போதை இருந்தது. நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தினுடைய இந்த போதை உறுதியானதாக இருந்தது. எனவே சமநிலை வந்துவிட்டது. யார் அவருடன் இருந்தீர்களோ அவங்க அவரை அப்படி பார்த்தீர்கள் இல்லையா? நல்லது. தீதி என்ன சொன்னாங்க? தீதி மிகவும் நன்றாக உரையாடல் செய்து கொண்டிருந்தார். நீங்கள் அனைவரையும் எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஏன் அழைச்சிட்டீங்கன்னு கேட்குறாங்க பாபு. விடைபெற்று வந்திருப்போம் இல்லையா? ஒருவேளை நீங்க கூறியிருந்தால் நாங்கள் விடைபெற்று கொண்டு தயாராக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் விடை கொடுத்தீங்களா? பாப்தாதா குழந்தைகளுடன் உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க. தேக சகிதம், தேகத்தினுடைய சம்பந்தம், தேகத்தினுடைய சமஸ்காரம், அனைவருடைய சம்பந்தமும் லௌகீகமானதாக இல்லை என்றாலும் அலௌகீகமான சம்பந்தம் இருக்குது. அலௌகீக சம்பந்தத்துல இருந்து, தேகத்துல இருந்து, சமஸ்காரத்துல இருந்து நஷ்டமோக ஆவதற்கான விதியாக இதுவே நாடகத்துல பதிவாகி இருக்குது. ஆகையினால இறுதியில அனைத்துல இருந்தும் நஷ்டமோகவாக ஆகி தன்னுடைய வேலைக்காக வந்தடைஞ்சிட்டாங்க. விஸ்வ கிஷோருக்கு கொஞ்சம் முன்னரே தெரிந்திருந்தது. ஆனா எந்த சமயம் செல்வதற்கான சமயமாக இருந்ததோ அந்த சமயத்துல அவரும் மறந்து விட்டார். இது கூட நாடகத்துல நஷ்டமோக ஆவதற்கான விதியாக பதிவாகி இருந்தது. அதுவே திரும்ப நடந்தது. ஏன்னா கொஞ்சம் தனது முயற்சி இருந்தது மற்றும் கொஞ்சம் தந்தை நாடகத்தின் அனுசாரம் கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட்டவராக ஆக்குவதில் சகயோகமும் கொடுக்கிறார். யார் நீண்ட கால சகயோகி குழந்தைகளாக இருக்கிறாங்களோ, ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை என்ற இந்த முக்கியமான பாடத்தில் பாஸ் ஆகி இருக்கிறாங்களோ, இவ்வாறு ஒரு அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு தந்தை அத்தகைய சமயத்துல விசேஷமா ஒரு சகயோகம் கண்டிப்பாக கொடுக்கறாங்க. இவங்க அனைவரும் கர்மாதித்த நிலையை அடைஞ்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சிலர் யோசிக்கிறாங்க. இதுவே கர்மாதித்த நிலை. ஆனா அத்தகைய ஆரம்பத்திலிருந்து சகயோகியாக இருக்கிற குழந்தைகளுக்கு அதிகப்படியான சகயோகம் கிடைக்குது. ஆகினால கொஞ்சம் தனது முயற்சி குறைவாக இருக்குதுனாலும் தந்தையினுடைய உதவி அந்த சமயத்துல இறுதியில் அதிகப்படியான மதிப்பெண்கள் கொடுத்து மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவராக ஆக்கிடுது. அது குப்தமாக நடக்குது. ஆகினாலேயே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆனால் இது சகயோகத்தின் கைமாறு இறுதி நேரத்தில் பயன்படும் என்று சொல்லப்படுது. எனவே யார் உள்ளத்தால சகயோகியாக இருந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தகைய சமயத்தில் அதிகப்படியான மதிப்பெண்கள் கைமாறாக கிடைக்கிது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால் நஷ்டமோகா நிலையினுடைய விதி மூலம் அதிகப்படியான மதிப்பெண்கள் என்ற பரிசு மூலம் வெற்றியை பிராப்தியாக அடைஞ்சிட்டீங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. முடிவு என்ன என்று கேட்டுக்கொண்டு இருந்தீங்க இல்லையா? அதை இன்று இந்த உரையாடலில் கூறிக்கொண்டு இருக்கிறாங்க. நல்லது. தீதி என்ன சொன்னாங்க? அவங்களுடைய அனுபவத்தையும் அனைவரும் அறிஞ்சிருக்கீங்க. சதா தந்தை மற்றும் தாதாவின் விரலை பிடித்து கொள்ளுங்கள் அல்லது விரல் கொடுங்கள். ஒன்று குழந்தையாக்கி விரலை பிடிங்கள்
அல்லது தந்தையாக்கி உங்கள் விரலை கொடுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தாங்க. 2 ரூபத்தினால ஒவ்வொரு அடியிலும் விரலை பிடித்துக்கொண்டு துணையின் அனுபவத்தை செஞ்சுக்கிட்டே செல்லணும். இதுவே என்னுடைய வெற்றிக்கான ஆதாரம். இந்த விசேஷ உரையாடலே நடந்தது. ஆதி ரத்னங்களினுடைய குழுவில் தீதி எப்படி வராமல் போவாங்க? ஆகையினால அவங்களும் எமர்ஜ் ஆகியிருந்தாங்க. நல்லது. இதுவே அட்வான்ஸ் பார்ட்டினுடைய விஷயங்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. அட்வான்ஸ் பார்ட்டி தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்குது. நீங்கள் அட்வான்ஸ் சக்தி நிறைச்சிடுங்க. இதன் மூலம் பரிவர்த்தனை செய்யும் காரியத்தினுடைய அந்த கோர்ஸ் முடிவடைந்து விடணும். ஏன்னா அஸ்திவாரம் ஆவீங்க. அஸ்திவாரமே எல்லையற்ற சேவாதாரியாகி எல்லையற்ற தந்தையை பிரத்யட்சம் செய்வாங்க. விரைவில் இந்த சிருஷ்டியில் பிரத்யட்சத்தாவின் பறைசாற்றப்படுவதை கேட்பீங்க. கிடைத்து விட்டார், வந்து விட்டார் அப்படிங்கிற இந்த ஒரே முழக்கம் ஒரே இசையில் நாலாபுறங்களில் இருந்தும் முழங்கும். இப்பொழுதும் அதிக வேலை இருக்குது, முடிந்து கொண்டு இருக்குது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுதோ பேச்சு மூலம் மாற்றம் செய்வதற்கான காரியம் நடந்துட்டு. இப்போ விருத்தி மூலம் விருத்திகள் மாறணும், சங்கல்பத்தின் மூலம் சங்கல்பம் மாறணும். இப்போ இந்த ஆராய்ச்சியை ஆரம்பிக்க கூட இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்கீங்க, அதனால் என்ன கிடைத்ததுன்னு பாபா கேட்குறாங்க. இந்த சூட்சம சேவை தானாகவே சில பலவீனங்களில் இருந்து விடுவித்து விடும். இது எவ்வாறு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எப்பொழுது இந்த சேவையில் பிஸியாக இருப்பீங்களோ அப்போ தன்னுடைய பலவீனங்கள் தனக்கே தெளிவாக அனுபவமாகும்படி தானாகவே வாயுமண்டலம் உருவாகும். மேலும் வாயுமண்டலத்தின் காரணத்தினால சுயம் தானே வெட்கப்பட்டு மாற்றம் அடைந்து விடுவாங்க. சொல்ல வேண்டியது இருக்காது. சொல்வதன் பலனை பார்த்தாகிடுச்சு. ஆகையினால இப்போ இதற்கான திட்டத்தை உருவாக்குங்க. மாணவர்கள் இன்னும் அதிகமாக ஆவாங்க. அதை பற்றி கவலை கொள்ளாதீங்க. பண்டாரா வரவும் அதிகமாக அதிகரிக்கும். அதை பற்றிய கவலையும் கொள்ளாதீங்க. வீடும் கிடைச்சிடும். அதை பற்றியும் கவலை கொள்ளாதீங்க. அனைத்தும் கிடைச்சிடும். இந்த விதி அத்தகையது. இதன் மூலம் வெற்றி சொரூபம் ஆகிவிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். நல்லது. சக்திகள் அதிகமானோர் இருக்கிறாங்க. ஆதியில் அதிகமான சக்திகளை நிமித்தமாக ஆனாங்க. பொன்விழாவிலும் கூட அதிகமாக சக்திகளே இருந்தாங்க. பாண்டவர்கள் குறைவான எண்ணிக்கையே இருந்தாங்க. ஆனாலும் பாண்டவர்கள் ஆவாங்க. நல்லது. தைரியத்துடன் ஆரம்பத்தில் பொறுத்து கொண்டதனுடைய சான்று இந்த ஆதி ரத்தனங்களே. தடைகளை அழிப்பவர்களாக ஆகி நிமித்தமாக்கும் காரியத்தில் அமரர்களாக இருந்தீங்க. ஆகையினால பாப்தாதாவுக்கும் கூட அழிவற்ற அமர்பவ என்ற வரதானி குழந்தைகள் சதா பிரியமானவர்கள் ஆவாங்க. மேலும் இந்த ஆதி ரத்தனங்கள் ஸ்தாபனையினுடைய அவசியமான நேரத்தினுடைய சகயோகிகள் ஆவாங்க. ஆகையினால் அத்தகைய நிமித்தமாகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இறுதி நேரத்தில் சகயோகி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு கடினமான நேரம் வந்தாலும் பாப்தாதாவும் அவங்களுக்கு அதற்கான கைமாறு செய்கிறாங்க. ஆகினால் நீங்கள் அனைவரும் யாரெல்லாம் அத்தகைய சமயத்தில் நிமித்தமாக ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த அதிகப்படியான பரிசானது நாடகத்தில் பதிவாகி இருக்கு. ஆகினால் அதிகப்படியான பரிசின் அதிகாரி ஆவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததா? தாய்மார்களுடைய துளி துளியான பங்கேற்பினால் ஸ்தாபனை காரியம் ஆரம்பமாச்சு. மற்றும் இப்போ வெற்றியின் அருகாமையில் வந்துட்டீங்க. மாதாக்களினுடையது உள்ளத்தின் வருமானம், தொழிலின் வருமானம் இல்லை. உள்ளத்தின் வருமானம் 1000க்கு சமமானது. அன்பின் விதை விதைச்சிட்டீங்க. ஆகினால் அன்பின் விதைக்கான பலன் கிடைத்து கொண்டு இருக்குது. பாண்டவர்களும் உடன் இருக்கிறாங்க. பாண்டவர்கள் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாது. ஆனால் அதிகமான எண்ணிக்கை சக்திகளினுடையது தான். ஆகையினால 5 பாண்டவர்கள் என்று எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் இல்லறத்தை பராமரித்து கொண்டே பற்றற்றவராகி தந்தைக்கு அன்பானவராகி தைரியம் மற்றும் ஊக்கத்தினுடைய சான்று கொடுத்திருக்கீங்க. ஆகையினால பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. சக்திகளின் சர்வ சக்திவான் என்ற மகிமை பாடப்பட்டிருக்குது. அவ்வாறே பாண்டவர்களுடைய பாண்டவபதி என்று மகிமை பாடப்பட்டிருக்குது. ஆகையினால் எவ்வாறு நிமித்தமாகி இருக்கீங்களோ அந்த நிமித்த உணர்வை சதா நினைவில் வைத்து முன்னேறி கொண்டே செல்லுங்க. நல்லது. சதா பதமாபதம் பாக்கியத்தின் அதிகாரி, சதா வெற்றியின் அதிகாரி, சதா தன்னை சிரேஷ்ட ஆதார மூர்த்தி என புரிந்து அனைவரையும் முன்னேற்றக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு
பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அனுபவங்களின் ஆழத்தின் ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து புதிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஆகுக. உள்நோக்கு முகமுடையவராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்றாங்க, அனுபவங்களின் ஆழத்தின் ஆராய்ச்சி கூடத்துல இருந்து புதிய ஆராய்ச்சி செய்யுங்க. எப்போ தனக்குள்ள முதல்ல அனைத்து அனுபவங்களும் பிரத்யட்சம் ஆகுமோ அப்போதான் பிரத்யட்சத்தா ஏற்படும். இதுக்காக உள்நோக்கு உடையவராக ஆகி நினைவு யாத்திரை மற்றும் ஒவ்வொரு பிராப்தியினுடைய ஆழத்துல போய் ஆராய்ச்சி செய்ய சொல்றாங்க பாபா. சங்கல்பத்தை கொண்டு வாங்க மற்றும் பிறகு என்ன சங்கல்பம் செஞ்சீங்களோ அது வெற்றி அடைந்ததா இல்லையா என்ற அதனுடைய விளைவு மற்றும் வெற்றியை பாருங்க. இவ்வாறு அனுபவங்களுடைய ஆழத்தின் ஆராய்ச்சி கூடத்துல இருங்க. இவங்க அனைவரும் ஏதோ ஒரு விசேஷ அன்புல ஈடுபாட்டுல மூழ்கி இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்கங்கிற உணர்வு பிறருக்கு ஏற்படணும். கர்மம் செஞ்சுக்கிட்டே யோகத்தின் சக்திசாலியான நிலையில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகரித்திடுங்க. எப்படி பேச்சில் வருவதற்கான பயிற்சி இருக்குதோ அதே மாதிரி ஆன்மீக தன்மையில் இருப்பதற்கான பயிற்சி ஏற்படுத்துங்கன்னு பாபா சொல்றாங்க. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, திருப்தி என்ற ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு சூழ்நிலைகளினுடைய விளையாட்டை பார்க்கக்கூடியவங்களே திருப்தி மணி. திருப்திங்கிற ஆசனத்துல அமர்ந்துகிட்டு சூழ்நிலையினுடைய விளையாட்டை பார்க்கக்கூடியவங்க தான் திருப்தி மணின்னு பாப்தாதா சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.